அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிஃப்டி 50 இண்டெக்ஸ் டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ராவல் ஆகிறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்குது. மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். வரக்கூடிய நாட்கள் வாரங்கள் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்குன்றத டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் நேற்று வந்து ஒரு வீக்லி அனலைசிங் ரிப்போர்ட் போட்டிருந்தோம். மார்க்கெட் வந்து ஒரு ரொம்பவே ஒரு முக்கியமான சப்போர்ட்டில் இருக்குது. அதை பிரேக் பண்ணால் மார்க்கெட் ஃபர்தராக கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதெல்லாம் சொல்லியிருந்தோம். நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். போய் அந்த வீடியோ பார்க்காதவங்க தயவுசெய்து நேற்று போயிட்டு அந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோவில் தான் இந்த வாரம் ஃபுல்லாக மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆக போகுதுன்றதை நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். ஸோ நான் எல்லா வீடியோலையும் நான் சொல்ல விரும்புகிறேன். பட் இருந்தாலும் அந்த வீடியோ போய்ட்டு மறுபடியும் ஒரு டைம் பாருங்கள். நம்மளுடைய லெவல்ஸில் ஒர்க் ஆகியிருக்கா இல்லையான்றது நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய லெவல்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகியிருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் என்ன தான் நடந்திருக்கு, வரக்கூடிய நாட்கள் வாரங்கள் எப்படி நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குன்றது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்ட பிறகு தான் பார்த்தேன். இந்த சைடில் இந்த லெவல்ஸ்லாம் வந்து நம்ம வீடியோவில் வந்து ஹைட் ஆகிட்டுருக்குன்னா இந்த லெவல்ஸ்லாம் வந்து தெரியல. ஓகேங்களா? நான் நேற்று தான் நோட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து அந்த மாதிரி ஹைட் ஆகாமல் ஃபுல்லாக வர நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம லெவல்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கான்றதை பார்த்துடலாம். ஸோ என்ன லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக 23,000 அதுக்கு முன்னாடி வந்த லோன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த லோவை மார்க் பண்ணேன். 22,976 நியர்பை 23,000 வந்து நான் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக சொன்னேன். சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் மேலே போச்சு அப்படின்னா 23,450, அதுக்கும் மேலே மார்க்கெட் போச்சு நம்ம ட்ரெண்ட் லைன், அதுக்கும் மேலே மார்க்கெட் போச்சுன்னா 23,800 வரைக்கும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். சப்போஸ் மார்க்கெட் நம்மளுடைய சப்போர்ட் 23,000 பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக வீக்னஸ் வரும், மார்க்கெட் கீழே வரும். எது வரைக்கும் வரும் அப்படின்னா சப்போர்ட் 2 வந்து 22,793, அதாவது 23,800 சொல்லியிருந்தோம். சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 22,650 ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா குளோபலாக யூஎஸ் மார்க்கெட்டில் ஃப்ரைடே க்ளோசிங்கில் வந்து என்ன ஆகியிருக்கு, அதோடய ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதோடைய இம்பாக்டாக நம்மளுடைய நிஃப்டி 50 மார்னிங் வந்து அரௌண்ட் ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து ஒரு 150 பாயிண்ட் கீழே தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ 23,000க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுடைய மேஜர் சப்போர்ட்க்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ நம்மளுடைய சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ கீழே மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா இதை நோட் பண்ணணும். எதுக்காக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தேவைன்றதுக்கான முக்கியமாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ நம்மளுடைய சப்போர்ட் கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் பெரிய சப்போர்ட் வந்து 23,000. ஸோ அந்த சப்போர்ட்டில் போய் சப்போர்ட் எடுக்க மேலே போயிருக்காங்க. பட் அங்கே சப்போர்ட் எடுக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் நல்லாவே ஒரு ஃபால். எக்ஸாக்டாக நம்மளுடைய சப்போர்ட் 22,800 ரேஞ்சில் அழகாக மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் நின்றுட்டு இருக்கு. ஸோ இதுதான் டெக்னிக்கல். ஏதோ 2 லைனை போட்டுட்டு மார்க்கெட் அதுக்குள்ளே போச்சு வந்துச்சுன்னு சொல்கிறது டெக்னிக்கல் கிடையாது. ஸோ இந்த 23,000 பிரேக் பண்ணோன்னே எப்படி இந்த அளவுக்கு ஒரு ஃபால் நடந்துச்சு அப்படின்னா, இந்த 23,000க்கு ஒரு கதை இருக்குது. என்னென்னா, மார்க்கெட் ரொம்ப நாளாக விழுந்துக்கிட்டு இருக்குது. என்ன தான் விழுந்தாலும் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகிட்டே தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், எத்தனை முறை வந்து இந்த 23,000 ஜோனில் வந்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு பாருங்கள். 4 முறை அந்த ஜோனில் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ 5வது முறை அதை உடைக்கும் போது நல்ல மொமெண்டம் கண்டிப்பாக இருக்கும். இதே தான் அப்படியே ரிவர்சல். ஏதாவது ஒரு லைனோ இல்லை ஒரு ஜோனில் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி மேலே போக முடியாமல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, ஒன்ஸ் அதை பிரேக் ஆச்சு அப்படின்னா நல்லாவே ஒரு மொமெண்டம் இருக்கும். ஸோ நம்மளுடைய வேலை என்னென்னா, அந்த ஜோன் எது, அதில் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதா, ஓகே 2-3 முறை எடுத்துருச்சு. ஸோ 4வது முறை அதை பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் ட்ரேட் எடுக்கணும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு மொமெண்டம் வரும். ஓகேங்களா? யாரெல்லாம் வெயிட் பண்ணி 23,000 கீழே போகும்போது மார்க்கெட்டை கேப்சர் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நல்லாவே ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஓஐ டேட்டாவும் அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. 23,000 நல்லாவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த 23,000 தான் வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ். எப்போ வந்து மார்க்கெட் 23,000க்கு மேலே போகுதோ அப்போ வந்து நம்ம அதை ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம். ஸோ எக்ஸாக்டாக நம்மளுடைய ட்ரேடிங் லெவல்ஸில் தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகியிருக்கு. எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் 10 நாளில் ஒரு 7-8 நாள் கண்டிப்பாக டெக்னிக்கலாக மட்டும்தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகும். ஏதாவது ஒரு நாள் 2 நாள் ஏதாவது பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் இருக்குது, ஏதாவது பெரிய நியூஸஸ் திடீர்னு ஃப்ளாஷ் ஆகுது, அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் டெக்னிக்கலெலாம் மார்க்கெட் ஒபே பண்ணாமல் அது இஷ்டத்துக்கு போகும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் டெக்னிக்கலாக தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகும். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் நம்ம கேதர் பண்ணுறதுக்கு பதிலாக
டெக்னிக்கலாக நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த 7-8 நாளில் நீங்கள் ஒரு 2-3 நாள் ப்ராப்பராக உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஒரு ப்ராப்பராக ஒரு ட்ரேட் எடுத்தாலும் எண்ட் ஆஃப் த மந்தில் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. ஸோ அதுதான் என்னுடைய கான்செப்ட். ஸோ நாளைக்கு வந்து இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்றதை பார்த்துட்டு ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன். ஸோ அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஓகேங்களா? ஸோ நிறைய லெவல்ஸ் மாற்ற வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம எடுத்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வந்து இந்த 23,000 23,050 23,000 ரவுண்ட் ஃபிகரை நம்ம வச்சுப்போம். ஸோ 23,000ன்றது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கும் மேலே மார்க்கெட் வருது அப்படின்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக 23,350ன்றது இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் பிரேக் பண்ணி மேலே வராங்க அப்படின்னா 23,450 தான் வந்து மார்க்கெட்டுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 450 400 அந்த ரேஞ்சில் இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் மேலே போகிறாங்க, சப்போஸ் மார்க்கெட் வந்து கீழே வராங்கன்னா எது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்குன்னா 23,800 இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் வந்து இன்றைக்கி சப்போர்ட் எடுத்திருக்கு. இன்றைக்கி வந்து டே லோவையே நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா அதையும் பிரேக் பண்ணுறாங்கன்னா 650ன்ற ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் பிரேக் பண்ணுறாங்கன்னா 22,500. ஏன் இந்த 22,500னா ஒரு ரவுண்ட் ஃபிகர். மோஸ்ட் ஆஃப் த டைம் மார்க்கெட் வந்து ரவுண்ட் ஃபிகர்ஸில் தான் ட்ரேட் ஆக ட்ரை பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கான டெக்னிக்கல் லெவல்ஸ் நாளைக்கு இன்ட்ராடேக்கு. ஸோ இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பேப்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுடைய ட்ரேடிங் செஷனில் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், மார்க்கெட் 22,500ன்ற ரேஞ்செல்லாம் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட மொமெண்டம் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையவே இருக்குது. ஸோ நம்ம எதாக இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாளைக்கு மார்க்கெட் ரெக்கவரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா கடைசி ஒரு 2 வாரத்தை நம்ம பேக் டெஸ்ட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மண்டேவும் ஒரு 2 வாரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மண்டே கீழே விழுறாங்க, அதுக்கு அடுத்த 2 நாள் ரெக்கவரி ஆகிறாங்க. அகைன் ஃப்ரைடே வந்து கீழே விழுறாங்க, அகைன் மண்டே டியூஸ்டேல வந்து ரெக்கவரி ஆகிறாங்க, அகைன் ஃபாலோ ஆகுறாங்க, மண்டே டியூஸ்டே வெனஸ்டேல ரெக்கவரி ஆகிறாங்க, அகைன் ஃப்ரைடே ஃபாலோ ஆகிறாங்க, மண்டே ஃபாலோ ஆகிறாங்க. நாளைக்கு அதேமாதிரி ரெக்கவரி நடக்குமான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ நமக்கு இருக்கிற ப்ரீவியஸ் டேட்டாலாம் ஆகியிருக்காங்க. ஸோ ஆகிறதுக்கான அதாவது ஒரு ரெக்கவரி ஒரு 200 பாயிண்ட்ஸ் மறுபடியும் 23,000க்கு மார்க்கெட் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. எக்ஸாக்டாக அதுதான் நடக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் அதுக்கும் ப்ராபபிலிட்டி இருக்குது. இல்லை ஃபர்தராக மார்க்கெட் ரொம்ப நாள் கழிச்சு இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே போயிருக்காங்க. ஸோ அதோட இம்பாக்டாக மார்க்கெட் ஃபர்தராக கீழே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ எல்லா வகையிலையும் நம்ம யோசிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸை மட்டும் நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்கிற விஷயங்கள் லெவல்ஸு இது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். இதெல்லாம் டெய்லி மார்க்கெட்டில் நடக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவும் கூடாது. நான் சொல்கிறதும் இல்லை, யார் சொல்கிறதையுமே வந்து 100% வந்து கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. அவங்க ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க, அதுக்கான வேலிடான ரீசன் இருக்கா, அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப்பை நீங்கள் தான் பில்ட் பண்ணணும். அப்படி வந்து யாருமே வந்து கற்றுக்க தேவையில்ல, யாராவது ஒருத்தர் சூப்பராக சொல்கிறவர் மட்டும் இருந்தாருன்னா ஓகே அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணலான்னா யாருமே வேலைக்கு போக தேவையில்லை. அப்படி ஒரு சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ தயவுசெய்து மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள், புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே புரியணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? பட் நீங்கள் அந்த புரிஞ்சிக்கணும், ஏதோ ஒன்று கற்றுக்கணும்னு ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்களா, அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயின் வந்து புரிஞ்சிக்க ட்ரை பண்ணும். ஸோ என்ன விஷயம் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு இருந்தேன் அப்படின்னா, இந்த லெவல்ஸ்லாம் நான் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஃபர்தர் பேக் போய் பார்ப்போம். போகும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, நான் ஒரு 1 hour கேண்டில் வச்சுக்கிறேன். இது நல்லா நோட் பண்ணுங்கள். டே கேண்டில் வச்சுக்கிறேன் நான். ஓகே, சூப்பர். ஸோ மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கும் போது நான் ஒரு விஷயம், நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு புரியும், அப்படி இல்லைனா ப்ரீவியஸாக வீடியோஸ்லாம் போய் கொஞ்சம் பாருங்கள். மார்க்கெட் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்ற சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு ஹெட்டு ஷோல்டர் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபர்தராக ஃபால் ஆகுன்ற மாதிரி நம்ம வீடியோ போட்டுட்ருந்தோம். அதேமாதிரி அதை பிரேக் பண்ணிச்சு, ஃபால் ஆகிச்சு, ரீட்ரேஸ் பண்ணி இப்போ கீழே மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஓகே, அப்போது இங்கே ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ஆக்டிவேட் ஆச்சு. ஸோ அதோட இம்பேக்ட் தான் இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ ஆகிட்டுருக்கு. இப்போது அப்படியே ரிவர்ஸாக பார்ப்போம். அகைன் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிருக்கு. அது எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம்.
இந்த மாதிரி. ஸோ அகைன் இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி தெரியுது. ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனாலே மார்க்கெட் ஃபர்தராக அந்த ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வீக்னஸாக வந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடியே மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரியும் தெரியுது. ஸோ நெகட்டிவ் சைடு மார்க்கெட் மூவ்மெண்ட்டு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வரக்கூடிய நாட்களில் வந்து இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுதான்றதை பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் பாருங்கள், இது எலெக்ஷன் டைமில் வந்த ஒரு ஸ்விங்கு. ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் அந்த ஸ்விங்கில் தான் நின்றுக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீக் வந்து ஒரு பெரிய ஈவெண்ட், இந்தியாவுக்கு வந்து ஒரு பட்ஜெட் கொடுக்குறாங்க. அது வந்து மிகப்பெரிய ஈவெண்ட் ஃபார் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ இந்த இடத்துலையும் மார்க்கெட் இந்த ஸ்விங்கு நடந்த இது வந்து எலெக்ஷன், அதுவும் இந்தியாவில் ஒரு பெரிய ஈவெண்ட். ஸோ மறுபடியும் அதே சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து பட்ஜெட் சூப்பராக கொடுக்குறாங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகலாம். இல்லை பட்ஜெட் வந்து அந்த அளவுக்கு வந்து குட்டாக இல்லை ஷேர் மார்க்கெட்டுக்கு அப்படின்னா இந்த ஸ்விங்கு வந்தது அகைன் இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. இந்த ஸ்விங்கோடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு 1500 பாயிண்ட் கிட்டே இருக்கும். அதாவது 21,200 வரைக்கும் மார்க்கெட் வரலாம். இல்லை பட்ஜெட் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி மார்க்கெட் ஒரு 12% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. ஸோ பட்ஜெட்டு நல்லா இருக்குன்னா இங்கேருந்து ஒரு ரெக்கவரி ஐட்டம் ஃபர்தராக மார்க்கெட் போகலாம். ஸோ ஹைலி வாலடைல். நான் அந்த வீடியோ நேற்று வீக்லி அனலைசிங் ரிப்போர்ட்லேயும் சொல்லியிருந்தேன், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது மார்க்கெட் வந்து அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப் இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா தயவு செய்து ட்ரேடே பண்ணாதீங்க. ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். மார்க்கெட் எங்கேயும் போயிடாது. இந்த வாலடைலிட்டிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு ஸ்டேபிளாக டவுன்லேயோ இல்லை அப்வர்ட்லேயோ மூவ்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். புரியுதுங்களா? நோட் பண்ணுங்கள். அதை உங்களுக்கு நல்லா தெரியும், எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் வந்து சேஃபாக வந்து என்ட்ரி ஆகிட்டு சேஃபாக உடனே எக்ஸிட் ஆகிடுவேன் அப்படின்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரை பண்ணலாம். பட் நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, இந்த மாதிரியான டைமில் தேவையில்லாமல் போய் மாட்டிக்கிறது ஹை ரிஸ்க்கு. ஏன்னா ₹1 இருக்கிறது ₹150 போகும். ₹150 இருக்கிற ப்ரீமியம் வந்து ₹1 வந்துடும். ஹீரோ வந்து 0 ஆகிடுவாங்க. 0ல் இருக்கிறவங்க டக்குன்னு சடனாக ஹீரோ ஆகிடுவாங்க, எதுக்கானே தெரியாமல் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஹை ரிஸ்க் இருக்கும்போது இந்த மாதிரி டைமில் வந்து ஜஸ்ட் நம்ம மார்க்கெட்டை வாட்ச் பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக தான் ஏறும். உங்களுடைய பொறுமையை சோதிச்சுக்கிட்டு தான் மார்க்கெட் பொறுமையாக படிப்படியாக ஏறும். 50 பாயிண்ட்டு, 80 பாயிண்ட்டு, 100 பாயிண்ட்டு அந்த மாதிரி வாரத்தில் ஏறி ஒரு வாரம் ஃபுல்லாக அது 700 பாயிண்ட் ஏறி இருக்கும். நமக்கே தெரியாது ஏறினது. ஆனால் இந்த இறங்கணும் பார்க்கும்போது என்னடா இதுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா சடன் ஃபால் இருக்கும். அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 5 மினிட்ஸில் 300 பாயிண்ட்ஸ் கீழே இருக்கும். அகைன் ஒரு 1 ஹவரில் 500 பாயிண்ட்ஸ் கீழே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சடன் ஃபால்ஸ் வந்து நடக்கும். நான் மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக தான் ஏறும். மார்க்கெட் கூடவே தயவுசெய்து ட்ராவல் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக ஒரு விஷயத்தை என்றைக்குமே யோசிக்காதீங்க. அப்படி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக லாஸில் தான் இருப்பீங்க. ஸோ மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ நகையினோட லெவல்ஸ்லாம் வந்துட்டோம். ஸோ அந்த லெவல்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகுதா இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ உங்களோட ரியல் மணி வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 மந்த்ஸ் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அது ஈஸியும் கிடையாது. எல்லாராலையும் பேப்பர் ட்ரேடிங் பண்ணிட முடியாது. அதனால் அதை ப்ராப்பராக 3 மந்த்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ரியல் மணி வச்சு நீங்கள் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி ட்ரேட் பண்ணலான்றதை பாருங்கள். ஸோ ரொம்பவே சேஃபாக இருங்க. இந்த வீக் ஃபுல்லாக ஹைலி வாலடைல் இருக்கும். நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அதோடைய வைடேட்டாகவும் பாருங்கள். நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வயலண்ட் மூமெண்ட் கொடுக்குறாங்களா இல்லை சைலண்ட்டாக மார்க்கெட்டை முடிக்கிறாங்களான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ சேஃபாக இருங்க. ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க, எமோஷனல் ட்ரேட் பண்ணாதீங்க. ரொம்பவே சேஃபாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. 23,000ன்ற லெவலில் மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய டெக்னிக்கலாக நெகட்டிவ் நியூஸ். ஸோ ஃபர்தராக மார்க்கெட் கீழே போகுமா இல்லை அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் எடுக்குமான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ரொம்பவே சேஃபாக இருங்க. நான் எதுக்கு இத்தனை முறை சொல்கிறேன்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு மாதம் ஃபுல்லாக வேலைக்கு போனால் தான் ஒரு சம்பளம்ன்ற ஒரு ஸ்டேட்டஸில் இருந்துகிட்டு இருப்பீங்க. இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக நான் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் எனக்கு வந்து காசு வரும், இல்லை ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டினா தான் எனக்கு காசு வரும், அந்த மாதிரியான ஒரு ஒர்க்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. எந்த ஒர்க்குனா பண்ணலாம். பட் அந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை வந்து என்னன்னே தெரியாமல் 4 பேர் சொல்கிறாங்க ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் அதை லாஸ் பண்ணிடாதீங்க. அதனால் சொல்கிறேன். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. மார்க்கெட் எங்கேயும் போயிடாது. பார்க்கலாம். சேஃபாக இருங்க. நன்றி, வணக்கம்.